श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्या परश्रदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुतेः तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் ராமாயணத்தில் சாதுக்களுடைய மகிமை, அந்த சாதுக்களை காப்பாற்றணும் என்கின்ற தர்மம், இதை ராமர் ஆங்காங்கு எடுத்து காட்டுறார். சாதுக்களை ரட்சிக்கணும். சாதுக்கள் அப்படின்னு சொன்னாலே பகவத் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், பகவானுடைய விஷயத்தை சம்சாரிகளுக்கு போதிக்கக்கூடியவர். சாதுக்களுக்கு இதெல்லாம் லட்சணம். பாகவதம் சொல்றது, திதிக்ஷவஹ காருணிகாஹ சுஹ்ருதஹ சர்வதேஹினாம் அஜாதசத்ரவः சாந்தாஹ சாதவஹ சாதுபூஷணாஹ. சாதுக்கள் அப்படின்னு சொன்னாலே பொறுமை அப்படிங்கிறது ஒரு பூஷணம். அவள்கிட்ட பொறுமை இருக்கும்.
கோபப்பட்டா சாதுக்களா ஆக முடியாது. கருணை இருக்கணும். தனக்கு வேண்டிய இவன் வேண்டாதவன் அப்படிங்கிற பேதங்கள்லாம் அவருக்கு இருக்காது. சாதுக்கள் உண்மையான சாதுவா இருந்தா, ஆச்சாரியன் உண்மையான ஆச்சாரியனா இருந்தா வேண்டியவன் வேண்டாதவன்கிற பேதம்லாம் அவருக்கு இருக்காது. அப்படி இருந்தா அது ஆச்சாரிய லட்சணத்துக்கு ஒரு மதிப்பு குறைச்சல் தான். அப்புறம் எல்லா இடத்துலையும் பகவானை பத்தி மட்டும்தான் அவ சிந்தனை பண்ணிட்டு இருப்பா. எதை பார்த்தாலும் பகவத் சிந்தனை தான். அஜாத சத்ரவகானர் சாதுக்கள் யாரையும் எதிரியா பார்க்க மாட்டா. உண்மையான சாதுவா இருந்தா அந்த சாதுவை கூட யாரும் எதிரியா நினைக்க மாட்டா. அப்புறம் சாந்தமா இருப்பா. எப்பொழுதும் ஒரு அமைதி அவாகிட்ட இருக்கும். ஒரு அமைதி, அந்த அமைதி எப்பொழுதும் அவாகிட்டையும் இருக்கும். அந்த சாதுவை போய் பார்க்கிறவாளிடத்திலையும் ஒரு அமைதியை கொடுப்பார் அவர். அதனால அந்த சாதுக்களுடைய லட்சணம், மகான்களுடைய லட்சணம், சாதுக்கள் இருந்தா மட்டும்தான் நாடே செழிப்பா இருக்கும். அவைஷ்ணவோ அதோ தேசான்னு பின்னாடி சீதா பிராட்டி ராவணனை பார்த்து சொல்ல போறா. சாதுக்கள் இந்த தேசத்துல இருக்காளாப்பான்னு கேட்கிறா. ஏன்னா சாதுக்கள் இல்லாத தேசம் அழிந்து போயிடும் அப்படின்னு. அதனால சொல்றா, இந்த லங்கையெல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்தா செழிப்பா இருக்கேப்பா. இந்த செழிப்பெல்லாம் பார்த்தா சாதுக்கள் இங்க இருந்தா தான் இப்படி ஒரு மகிமை கடாட்சம் இருக்கும் அப்படின்னு. அம்பரீஷனுடைய சரித்திரத்துல கூட பகவானே சொல்றா, சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத் தேன ஜானந்தி நாகம் தேப்யோ மனாகபி என்று. சாதுக்களுடைய ஹிருதயம் தான் என்னுடைய ஹிருதயம். நான் என்ன சங்கல்பம் பண்றனோ அது சாதுக்கள் பண்ணுவா. சாதுக்களால முடிஞ்சது என்னால பண்ண முடியும். என்னால முடியாததை கூட சாதுக்கள் பண்ணிடுவா. ஆனா சாதுக்களால முடியாதது என்னால கூட முடியாது அப்படின்னு பகவானே சொல்றான். அப்ப இந்த சாதுக்களுக்கு இப்படி ஒரு மகிமை இதிகாசத்தை எடுத்தாலும் சரி, புராணத்தை எடுத்தாலும் சரி. தர்மபுத்திரர் வனவாசத்துக்கு போறார் அப்படின்னும் பொழுதே வியாசர் கூடவே அவரை தௌமியர்ங்கிற ஒரு ஆச்சாரியனை அனுப்புறார். தௌமியர்ங்கிற ஒரு ஆச்சாரியன். ஏன்னா சத்சங்கம் இருந்தா தான் சர்வ துக்கத்துக்கும் சமாதானம். சத்சங்கம் தான் சர்வ சமாதானத்தை தரும். எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும், ரஷ்யா போனாலும், நம்ம பாரத தேசத்தை விட்டுட்டு எங்க போனாலும் சரி, சத்சங்கம்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த தேசம் அது பிரயோஜனமே இல்லாத ஒரு தேசம்தான். சத்சங்கம் அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாது. சத்சங்கம் இது மாதிரி ஒரு முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணாதான் உண்டு. துஷ்ட சங்கம் உலகம் பூரா இருக்கு. நம்ம ஆத்தை விட்டு வெளியில வந்தாலே துஷ்ட சங்கம் தான். சில பேருக்கு ஆத்திலேயே துஷ்ட சங்கம் தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நாம் ஏதோ பக்தி, பெருமாள் கோவில் அப்படின்னு நாம நினைப்போம். ஆத்துல இருக்கிறவா சினிமா, பாட்டு, உலகத்துல போறது, உலக வாழ்க்கையில் இருக்கிறது, உலகத்துல வம்பு பண்றது அப்படின்னு இருப்பா. நாம அவளோட சேர முடியாது. ஏன்னா ஆழ்வாரை பார்த்து ஜனங்கள்லாம் கேட்டாலும் என்ன கேட்டான்னா, இப்படி பேய் மாதிரி பக்தி பண்ணிட்டு இருக்கியேன்னு. அப்போ தொண்டரடி பொழியாழ்வார் சொன்னார், நீங்கெல்லாம் பேய் மாதிரி இப்படி உலக விஷயத்துல அலையிறேன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அத்ய பிரபிருதி ஓ பூபாஹா யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பரஹா யூயம் நாராயண பரஹா வயம்னு. என்றைக்கு எனக்கு பகவானிடத்துல பக்தி வந்ததோ அன்றையிலிருந்து நான் தான், நீங்கள் தான், அர்த்தகாம பரர்களான நீங்கள் தான், நாராயண பரனா இருக்கக்கூடிய நான் தான் அப்படிங்கிறது.
என்னைக்குமே ஹரிபக்தி பண்றவா தப்பி தவறி கூட லௌகீகத்துக்கு ஒரு காலத்துல போய் சேர்ந்துடுவா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹரிபக்தி பண்றவன் அந்த ஹரிபக்தியில மேலும் மேலும் முன்னேற்றத்தை தான் அடைவானே தவிர அந்த ஹரிபக்தியில மறுபடியும் லௌகீகத்துக்கு போயிடுவாங்கிறது இல்லை. ஆனா லௌகீகத்துல இருக்கிறவன் என்றைக்கு இருந்தாலும் அது அழுத்து போய் அலௌகீகமா இருக்கக்கூடிய சத்சங்கத்துக்கு வந்துதான் ஆகணும். நான் ஒன்றும் வரமாட்டேன், என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் சரி, நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் இவ்வளவு நாள் வாழ்ந்து என்ன சாதிச்சோம்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு சத்சங்கத்தினுடைய மகிமை புரியும். அதே சத்சங்கத்துல இருந்தோம்னு சொன்னா எவ்வளவு வாழ்க்கை எப்படி போனாலும் நாம கவலைப்பட வேண்டாம், அது சர்வேஸ்வரன் பார்த்துப்பான். அதனால அந்த சத்சங்கம் முக்கியம். சத்சங்கத்துல சாதுக்கள் இருப்பா. சத் விஷயத்தை பேசுறதுனாலேயே அதுக்கு சத்சங்கம்னு பெயர். அசத் விஷயத்தை அங்க பேச மாட்டா. நாம நினைப்போம் எவ்வளோ இடத்துல சத்சங்கம் சத்சங்கம்னு சொல்றா, அசத்துக்களா இருக்கான். அது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா எதுலையுமே சாரத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும், எதுலையும் சாரத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கு. அசாரத்தை தள்ளிடணும். அசாரத்தை தள்ளிடணும். அசாரம் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. அதனால சாரம் யாரிடத்துல பழகினாலும் சரி, எங்க போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் எந்த நிலையிலையும் சாரத்தை தான் எடுத்துக்கணும், குறைய எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் நமக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா சத்சங்கத்துல சாதுக்களிடத்துல பழகினா தான் தெரியும். சாதுக்களிடத்துல பழகணும் அப்படின்னும் பொழுது சாதுக்கள்னா ஏதோ ஜிப்பா போட்டுருப்பா, கழுத்துல செயின் போட்டுருப்பா, கையில பிரேஸ்லெட் வச்சுருப்பா, அப்புறம் முகமெல்லாம் ஃபேஷியல் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு நிலை. இதெல்லாம் சாதுக்களுக்கு லட்சணம் இல்லை. சாதுக்களுக்கு லட்சணம் என்ன? லட்சணம் சாதுக்களுக்கு இப்ப சொன்ன திதிக்ஷவஹா காருணிகாஹா சுஹ்ருதஹா சர்வதேகினாம் அஜாதசத்ரவஹா சாந்தாக சாதவஹா சாதுபூஷணாக என்றெல்லாம் இதெல்லாம் தான் லட்சணம். மேலும் உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் கலைந்தன சூடுமி தொண்டர்களும்னு பகவான் கழட்டி போட்ட மாலையத்தான் உத்தவன் போட்டுவான். பகவான் என்ன சாப்பிட்டானோ அது மிச்சம் இருக்கிறத தான் உத்தவன் சாப்பிடுவான். பகவான் படுத்துக்கக்கூடிய மஞ்சத்துக்கு வெளியில கட்டாந்தரையில தான் உத்தவன் பகவானுக்காக எதிர்பார்த்து படுத்துட்டு இருப்பான். துளசி மாலை தான் போட்டுப்பான். அப்போ இதெல்லாம் தான் சாதுக்களா இருந்தா லட்சணம். அதனால ஃபேஷியல் பண்ணிக்கிறதோ, விதவிதமான ஜிப்பா போட்டுக்கிறதோ, அலங்காரம் பண்ணிட்டு போய் கதை சொல்றதோ சாதுக்களுக்கு லட்சணம் இல்லை. அதெல்லாம் வேற யாரும். அதனால சாதுக்கள் அவர்களுடைய அந்த ஒரு சங்கம் நமக்கு கிடைச்சாதான் நாம இந்த லோகத்துல துஷ்ட சங்கத்தில இருந்து விலகி இருக்க முடியும். துஷ்ட சங்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்க இருக்கு? வெளியில வந்தாலும் இருக்கு, ஆத்திலையும் இருக்கு. துஷ்ட சங்கம்னா நாம சூதாடுறவன், மதுபானம் பண்றவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், வேஷ்யா சங்கமம் வச்சிருக்கிறவன், இத மாதிரி இருக்கிறது தான் துஷ்ட சங்கம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதை விட துஷ்ட சங்கம் இருக்கு. எது இதை விட துஷ்ட சங்கம் அப்படின்னா, நம்ம ஆத்த தேடியே நாம பாட்டுக்கு ஏதாவது பிரபந்தமோ பாசுரங்களோ ஸ்தோத்திர பாடமோ பாகவத ராமாயணமோ நாராயணியமோ ஏதோ ஒன்று நாம பாட்டு சொல்லிட்டு இருக்கலான்னு அப்படி புஸ்தகத்தை திறந்த நேரத்தில் வாசலை டிங்குன்னு பெல் அடிச்சு அங்கேருந்து சார் சௌக்கியமா,
சாப்பிட்டேல, போன வாட்டிக்கு இந்த வாட்டி இழைச்சி போயிட்டேலே, குண்டாயிட்டேலே, கருப்பாயிட்டேலே, வெளுத்து போயிட்டேலே அப்படின்னு மணிக்கணக்கா நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறானே பேசிய அவன்தான் துஷ்ட சங்கம் அப்படிங்கிறது. அந்த சங்கத்திலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். ஏன்னா அவனோட பொழுது நமக்கு வீணா போயிடும். நாம் ஏதோ அவனுக்காக ஒரு 2 வார்த்தை மதித்து சாப்பிட்டேன், இது பண்ணிட்டேன் ஏதாவது சொல்ல போக, அப்புறம் அவன் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து இதை பேசி அதை பேசி நாம் படிக்கணும்னு நினச்ச பகவத் விஷயம் அவனால் கெட்டே போயிடும். இதே வந்த அவனை உடனே கட் பண்ணணும்னா ஒரு வழி இருக்கு. இந்த மாதிரி வம்பு பேசுகிறவாளை கட் பண்ணோம்னா ஒரு வழி இருக்கு. என்ன கட் பண்ணுறதுக்கு வழி? நாம் படிக்க வேண்டிய பாகவத ராமாயணத்தை அவனுக்கே சொல்லிடணும் படித்து. ஒரு கால் அதில் ஈடுபாடு இருக்கிறவனாக இருந்தால் டெய்லி வருவான். ஈடுபாடு இல்லாதவனாக இருந்தால் அது 5 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறம் வரேன்ட்டு அவனையே போயிடுவான். அப்புறம் நம்மக்கிட்ட வரையவே மாட்டான். அதனால் சாதுக்களுடைய ஒரு சங்கமம் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு, அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். சாதுக்களுடைய கடைக்கண் பார்வையில் இருந்தால் கூட போரும். என்னைக்கோ ஒரு நாள் அவரை நாம் போய் பார்த்தா கூட அவர் எப்போதும் நம்மளை நினச்சிட்டு தான் இருப்பார். நாம் மறந்துட்டா கூட அவர் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இருப்பார். உண்மையான சாதுவாக இருந்தால் ஞாபகம் வச்சுட்டு இருப்பார். நீ வரல அதனால உன்னை மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றது உலக விஷயத்தில் பழகிறவன்ட்டவானா இருக்குமே தவிர அலௌகிகமான பக்தி இருக்கக்கூடிய சாதுக்களிடத்தில் அப்படி இருக்காது அப்படின்னு. நேற்றைக்கு நாம ஸ்ரீ ராமாவதாரத்தையும் பரத சத்ருக்ன லக்ஷ்மணனுடைய அவதாரத்தெல்லாம் நேற்றைக்கு சிரவணம் பண்ணோம். இந்த குழந்தைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்துண்டு வருது. 12 வயசு ராமருக்கு லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் 4 பேருக்கும் உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சார். சாக்ஷாத் வசிஷ்டர் பூனல் போட்டு விட்டா. வசிஷ்டரிடத்திலேயே வேத அத்தியனம் பண்ணினா 4 குழந்தைகளும். 4 குழந்தைகளும் வேத அத்தியனம் பண்ணி வசிஷ்டரிடத்திலேயே, வசிஷ்டரே ஒரு பெரிய சைன்யம் தான். வில்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், கத்தி சண்டை என்று இதெல்லாம் க்ஷத்திரியர்களுக்கு உரிய தர்மம். அந்த தர்மத்தில் இதெல்லாம் கத்துண்டு அப்படி இந்த குழந்தைகள் காட்டில் வேட்டையாடிட்டுலாம் வருவா. அப்படி இந்த குழந்தைகளுக்கு 4 பேருக்கும் கல்யாண வயசு வந்துடுத்துன்னு சொன்னான். கல்யாண வயசு அப்படின்னதும் ஏதோ ஒரு 25 வயசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ராமருக்கு 12 வயசு. 12 வயசு ராமனுக்கு. இன்னும் கல்யாணம் பண்ணலையே, கல்யாணத்துக்கு உரிய வயது வந்துடுத்தேன்னு தசரதர் கவலைப்பட்டான். ஏன் தசரதர் கவலைப்படுவானே? இன்னி மாதிரிலாம் இருந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கல்யாணம் இன்னைக்கெல்லாம் பையன் வச்சிருக்கிறவா அன்னைக்கே தசரதர் கவலைப்பட்டார். அது மாதிரி இன்னைக்கும் பசங்களை வச்சிருக்கிறவா கவலை தான் படணும். ஏன் கவலைப்படுறா அப்படின்னா, இன்னைக்கு பெண் குழந்தைகள் எல்லாம் நன்னா படிச்சிடுறதுனால எல்லாம் நல்ல வேலைக்கு போயிடுறது, நல்லா சம்பாதிச்சிடுறது. பசங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறது இல்லை, கம்மியாக தான் இருக்கு. அதனால என்னை விட கம்மியான சம்பளத்தில் இருக்கிறவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு டிமாண்ட் பண்றது. இப்பெல்லாம் இன்னும் ஒரு மோசம் என்ன அப்படின்னா, ஜாதகத்திலேயே அந்த பொண்ணு ஜாதகத்திலேயே எழுதிடுறா நோ லக்கேஜஸ் அப்படின்னு வேற எழுதுறா. எது லக்கேஜ் அப்படின்னா, பையனுடைய அப்பா அம்மா தான் லக்கேஜம். அதனால நோ லக்கேஜஸ் வேற எழுதுறா. இதை விட மோசம், ஒரு பொண்ணே அந்த பையனுடைய ஆத்துக்கு போனை பண்றது. அந்த போனை பண்ணி அந்த போன் எடுத்தவரிடத்துல கேட்கறது, இந்த ஜாதகத்துல பையனுடைய அப்பா அம்மா வந்து ஹாலில் இருக்காளா வாலில் இருக்காளா அப்படின்னு கேட்கறது.
அதாவது உயிரோட இருந்தா அவ ஹாலில் இருப்பாளாம், செத்து போயிட்டான்னா செவுத்து வாலில் போட்டோவா இருப்பாளாம். அதனால ஹாலில் இருப்பாளா வாலில் இருப்பாளான்னு. உடனே அவர் சொன்னார், நான் ஹால்லேருந்து தான்மா பேசுறேன், இன்னும் வாளுக்கு போகல. உன்னை கல்யாணம் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் வாளுக்கு போயிடுவோம் போல இருக்கே, நீ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இப்படியெல்லாம் இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சு. இன்னைக்கு பசங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாமே இருக்கா. அதுலயும் வேதம் படிச்சவாளுக்கு கல்யாணம் ஆகல. வேதம் படிச்சவாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பெண்ணு பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த பாக்கியம் பண்ணியிருந்தா மட்டும்தான். வேத அத்தியனம் பண்ணின ஒரு பையன் இன்னைக்கெல்லாம் என்ன பார்க்கறா, பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கானா, டாக்டர் படிச்சிருக்கானா, பணம் வச்சிருக்கானா, சொத்து சேர்த்திருக்காளா, அமெரிக்காவில் இருக்கானா, லண்டன்ல இருக்கானா, நல்ல வீடுலாம் சௌக்கியமா இருக்கா அப்படின்னு தான் பார்க்கறா. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வாழறதுக்கு முக்கியமா என்ன அடிப்படை தேவையோ அதை பார்க்கணும். நல்ல பையனா இருக்கானான்னு பார்க்கணும், நல்ல குடும்பமா இருக்கான்னு பார்க்கணும், தர்ம சிந்தனை இருக்கா, பக்தி இருக்கிற குடும்பமானு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணுமே தவிர ஸ்டேட்டஸ் வேற எதையுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரே நேரத்தில் ஸ்டேட்டஸ் எப்படி வேணா மாறலாம். அமெரிக்கா இருக்கிறவனைத்தான் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் ஆன அடுத்த நாளே அந்த பையனுக்கு அமெரிக்காலேருந்து வேலையை விட்டு அமைச்சிட்டா என்ன பண்றது? யார் என்ன பண்ண முடியும்? அதனால எதுவும் நம்ம கையில கிடையாது. நல்ல பையனா இருக்கானான்னு தான் பார்க்கணும். அதனால இப்ப இந்த இடத்துல தசரதருக்கு ஏன் கவலைப்பட்டார் அப்படின்னா, பெண்ணை பெத்து வச்சிருந்தா அந்த பெண் போய் புகுந்த வீடுன்னு போயிடுவா. அதனால அவ்வளோ பயம் இல்லையா அப்பா அம்மாக்கு. பையனை பெற்றிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த பெண் மாட்டு பெண் எப்படி இருக்கணும்னு கவலைப்படுறார். மாட்டு பெண் எப்படி இருக்குன்னா வேலை செய்வாளா, நல்லா மாடு மாதிரி, அப்படி இல்லை. பக்திங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்குமா, அந்த ராமனுடைய குணம் எப்படி இருக்கோ அந்த குணத்துக்கேற்ற மாதிரி வரணுமே ஒரு குணவதி, அப்படி இருப்பாளான்னு யோசிக்கிறார். இப்படி சபையில இந்த மாதிரி விஷயத்த தசரதர் வசிஷ்டர் இடத்துலலாம் சொல்லிக்கிறார். இவா கிட்டலாம் இப்படி சொல்லின்னு இருக்கும் பொழுதே சிந்தயாமாச தர்மாத்மா சோபாத்தியாயஸ்ஸ பாந்தவாக, இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வாசல்ல ஒருத்தர் வரார். அப்படி வந்து நிக்கிறார். அப்யாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி. வாசல்ல அப்படி வந்து நின்றதுமே வாசல்ல இருக்கிற காவலாளி, சுவாமி நீங்க யாருன்னு கேட்கிறான். உடனே அவர் சொல்லணும், நான் இந்த ரிஷி இந்த கோத்திரம், நான் இப்படிலாம் சொல்லணும். இப்படிலாம் அவர் சொல்லாம அவர் என்ன சொல்றார், நான் வந்திருக்கேன்னு தசரதன்ட்ட சொல்லு. நான் வந்திருக்கேன்னு சொன்னா அவருக்கு ஏதாவது புரியுமா எங்க ராஜாவுக்குன்னா, அதுவே போதும். நான் வந்திருக்கேன்னு சொன்னாலே போதும், அவனுக்கு புரியும். சரி, மேலும் நான் வந்திருக்கேன்னு சொன்னதோட இல்லாம விஸ்வாமித்ரன் வந்திருக்கேன்னு சொல்லு. உடனே அந்த காவலாளி ராஜசபைக்கு ஓடி வரான். தசரதரை பார்த்து, மகாராஜா உங்களை பார்க்கறதுக்காக மகரிஷி விஸ்வாமித்ரர் வந்து வாசல்ல நிற்கிறார் அப்படின்னதும், அப்ப தசரதர் நினைச்சார், நாம ஆத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பேசின்னு இருக்கும் பொழுது சாதுக்கள் வரா, அது சாதுக்கள் வரத்தினாலேயே அந்த முக்கியமான விஷயம் நல்ல சகுனமா ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்தார். உடனே விஸ்வாமித்திரர் வராருனதும், அவர் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லு, காத்துன்னு இருக்க சொல்லு, பூர்ண கும்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வரேன், அவர் அது வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலை. இந்த பக்கம் திரும்பினார், சில பேரை பார்த்தார், அர்க்கியம் தயார் பண்ணு. இந்த பக்கம் திரும்பினார், பாத்தியம் தயார் பண்ணு, பூர்ண கலசத்தை எடுத்துட்டு வா, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். நம்மாத்துக்கு யாரையாவது கூட்டோம்னா
ஒரு குருவை கூப்பிட்டோம், ஆச்சாரியனை கூப்பிட்டுருக்கோம்னா முதல்லையே பூர்ண கும்பம் மாவலை எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சுக்கணும். அவர் வந்து நிற்கும் பொழுது கொஞ்சம் இருங்க பூர்ண கும்பம் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு போய் சாம்பாளம் எங்கே இருக்கு தேடிகிட்டே இருக்கும். போன வாரம் தான் இங்கே பார்த்தேன், அதுக்குள்ளே யாரோ மேலே தூக்கி வச்சுட்டா, அதை எடுக்கணும் அப்படின்னு அதை எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகி அப்புறம் மாவலை கிடைக்காம போய் 10 வீடு தள்ளி அதை போய் எடுத்துன்னு வந்து அப்புறம் சொம்புக்கு ஒரு கயிறை கட்டுறதுக்கு ஓடி போய் இப்படி இவ்வளோ 1 மணி நேரம் வந்தவரை நிற்க வச்சுட்டு நாம் பூர்ண கும்பம் கொடுக்கறதுக்கு பதிலாக பேசாமல் வந்தவரை உள்ள அழைச்சிட்டே போயிடலாம். அதனால தசரதர் அங்கேருந்து வந்தார். அங்கேருந்து வந்து விஸ்வாமித்திரரை நமஸ்காரம் பண்ணினார், சேவிச்சார். விஸ்வாமித்திரர் வந்திருக்கக்கூடிய அந்த வருகையினால தான் எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அடைந்தேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றார். யதாமிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே யதா சதுருஷதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்ய வை பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷோ மகோதயः ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் வோ மகாமுனே. யதாமிருதஸ்ய சம்பிராப்தி, மகர்ஷே உங்களுடைய வருகையினால எனக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம் அடைஞ்சது என் ஹிருதயம் அப்படிங்கிறத சொல்றேன். சும்மா சொல்லல, அது சொல்றார். ஒருத்தனுக்கு அமிர்தம் கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷம் உங்களுடைய வருகையினால. மனுஷனுக்கு அமிர்தம் கிடைக்குமா? தேவர்கள் தான் வச்சுட்டு இருப்பா. தேவலோகத்தில் டெய்லி நம்ம காப்பி சாப்பிட்ற மாதிரி அவள் சாப்பிட்டுட்டே இருப்பா அமிர்தத்தை. மனுஷர்கள்லாம் இங்கேருந்து சொர்க்கலோகத்துக்கு போனாலும் இப்படி ஒரு புரோக்ஷனம் தான் பண்ணுவாளாம். ஏன்னா அவ்வளவுதான் புண்ணியம் பண்ணியிருப்போமா அமிர்தத்துக்கு. அதனால நமக்கு தரவும் மாட்டா. அப்பேற்பட்ட அமிர்தமே நமக்கு கிடைச்சதுன்னா அந்த அமிர்தம் கிடைச்சா என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தம். அமிர்தம் கிடைக்கிறதுங்கிறது எதை வச்சு இவர் சொல்றார் தசரதர்? காரணம் இருக்கு, வெறும் அமிர்தத்துக்கு சொல்லல. காட்டுல தசரதர் வேட்டையாட போன காலத்துல சப்தவேதிங்கிற ஒரு அஸ்திரத்தினால சிரவணகுமார்ங்கிற ஒரு பையனை மறைஞ்சு அடிச்சுட்டார் அவர் தெரியாம. அப்போ அந்த அம்படிப்பட்ட அந்த குழந்தை, அந்த பிராமண குமாரன் தசரதருக்கு அபயம் கொடுத்து எனக்கு இந்த ரணம் தாங்கலை, இந்த அம்பை எடுத்துடுன்னு சொல்றான். அப்போ தசரதர் நினைச்சார், இப்படி சாக போற இந்த பையனுக்கு தேவேந்திரன் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா இந்த குழந்தை பிழைச்சுடுவானே. அப்ப இந்த குழந்தை பிழைச்சிக்கணும்னா தேவேந்திரனுடைய அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா தேவேந்திரன்ட்ட போய் எப்படி கேட்பார்? தேவர்கள்லாம் சுயநலமுடையவா, தரமாட்டா. தசரதன் எல்பெல்லாம் பண்ணினாலும் தரமாட்டா. அதனால கம்முன்னு இருந்தார். அந்த பையன் போயிட்டான். அப்ப அந்த பையனுக்கு அமிர்தம் கிடைச்சிருந்தா அவனுடைய அப்பா அம்மாவோ தசரதரோ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாளோ அந்த சந்தோஷம் இன்றைக்கு தங்கள் வருகையினால. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே. ஒரு தேசத்துல மழையே இல்லாம நாட்டு ராஜா மழை வந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அந்த சந்தோஷத்தை நான் அடைஞ்சேன். ஏன் அப்படின்னா அங்க தேசத்துல ரோமபாதன்கிற ராஜாவுக்கு நாட்டில் மழையே இல்லை. அப்ப ரிஷ்யசங்கர் வந்து காலடி வச்சதுனால பயங்கரமான மழை பொழிஞ்சுதே. அப்ப அந்த ரோமபாதன் என்ன ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சானோ அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு உங்கள் வருகையினால அடைஞ்சேன். யதா வருஷமனூதகே யதா சதுருஷதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்ய வை. கல்யாணமான ஒரு தம்பதி ரொம்ப காலம் கழித்து அவளுக்கு குழந்தையே இல்லைன்ற சமயத்துல ஒரு குழந்தை பிறந்து அப்படின்னா
அப்ப அந்த தம்பதிக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் உங்கள் வருகையினால். இது யார சொல்றார் தசரதன் அப்படின்னா தன்னையே சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறார் தன்னையே அப்படின்னா, அந்த தசரதனுக்குத்தான் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. புத்திரகாமேஷ்டி யாகத்தினால பகவத் சங்கல்பத்தினால குழந்தை வந்து ராமன் எப்ப பிறந்தானோ அந்த ராமன் பிறந்த அன்னைக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை ஆனந்தத்தை தசரதன் அடைஞ்சாரோ அந்த ஆனந்தம் இன்றைக்கு உங்களால கிடைச்சது. எவ்வளவு அழகா பேசுறா பாருங்க, எவ்வளவு அழகா பேசுறார். அடுத்தது சொல்றார், பிரணஷ்டஸ்ய யதாலாபஹா. நஷ்டமான பொருள் ஒருத்தனுக்கு திரும்பி கிடைச்சதுன்னா அவன் எவ்வளவு சந்தோஷத்தை அடைவானோ அந்த சந்தோஷம். தொலைஞ்சு போன ஒரு பொருள் ஒருத்தனுக்கு கிடைச்சதுன்னா அவன் எவ்வளவு ஹாப்பி ஆவான். அது மாதிரி இன்னைக்கு நான் ஹாப்பி. எதுன்னா இப்ப ராமரை அழைச்சிட்டு போறார், அது நஷ்டமான பொருள் அவருக்கு. தசரதர்கிட்டேந்து ராமரை அழைச்சிட்டு போறதுக்கு தான் விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். அதனால அழைச்சிட்டு போய் கோதண்டராமனை சீதாராமனா கொண்டு வரப்போறார். அதனால பிரணஷ்டஸ்ய யதா லாபஹா, நஷ்டத்துல ஒரு லாபம், இதுக்கு பேர் தான். அந்த நஷ்டம் ராமரை அழைச்சிட்டு போறது இவருக்கு ஒரு கவலை, ஆனா சீதாராமனா கொண்டு வருது ஒரு லாபம். அதனால சொல்றார் யதா லாபஹா. அப்புறம் யதா ஹரிஷோ மகோதயஹ, மகோதய காலம்னு சொன்னார். மகோதய காலம்னா ஒரு நாள் இப்படி நடக்காதது ஒண்ணு நடந்தா மகோதய காலம். வேலையே கிடைக்காதவனுக்கு வேலை கிடைச்சா மகோதய காலம். கல்யாணமே ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா மகோதய காலம். குழந்தையே பிறக்காதவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா மகோதய காலம். வியாதி சரியே ஆகாதவனுக்கு வியாதி சரியாயிடுச்சுனா மகோதய காலம். இதெல்லாம் அவாவா இஷ்டத்துக்கு சொல்றது. ஆனா தசரதர் சொல்றார், மகோதய காலம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு எப்போன்னா என்றைக்கு ஒருத்தனுக்கு சத்சங்கம் கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் மகோதய காலம். உங்க வருகை எனக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை தருது. நீங்க எதை கேட்டாலும் பண்றேன்னு, எதை கேட்டாலும் பண்றேன்னு யாராவது வாய் விடுவாளா? பலி சக்கரவர்த்தி மாதிரி மாட்டிக்கிறார். பலி சக்கரவர்த்தி வாமன பகவானை பார்த்ததும் அசந்து போய் சொன்னான், ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமகே பிரம்மர்ஷீனாம் சபசாக்ஷாத் மன்யே த்வார்ய வபுர்தரம் அத்யனः பிதரஸ் த்ருப்தாः அத்யனः பாவிதம் குலம். அவரை பார்த்து ஸ்வாகதம் ஸ்வாகதம்னா என் பாக்கியத்தை நான் என்ன சொல்லுவேன்னா, பலி சக்கரவர்த்தி அகோபாக்கியம் அகோபாக்கியம்னு சொன்னா எதை கேட்டாலும் தரேன்னா, எதை கேட்டாலும் தரேன்னு சொன்னா பாருங்க. அவன் இப்படி கேட்டான்னு உடனே அந்த பலி சக்கரவர்த்தி இடத்துல வாமன பகவான் அவனை பிடிச்சுண்டார். பலியை பார்த்து சொன்னார், நாங்கெல்லாம் ஒரு கஞ்சத்தனம் உடையவன்ட்டெல்லாம் நாங்க போய் நிக்க மாட்டோம்ப்பா, உன்ன மாதிரி தர்மிஷ்டன்ட்டு தான் நிற்போம். அதே வார்த்தையை இங்க விஸ்வாமித்திரர் சொல்றார். என்ன சொல்றார்? நீங்க எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னதும் விஸ்வாமித்திரர் சந்தோஷப்பட்டு சொன்னார், சதிருஷம் ராஜசார்தூல தவைவம் புவி நான்யதாக மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்ட வியபதேஷினக. சதிருஷம் ராஜசார்தூலா. விஸ்வாமித்திரர் சொன்னா, நாங்கெல்லாம் ஒரு கஞ்சத்தனம் லோபியின் இடத்துல போய் தானம்னு இருக்க மாட்டோம்ப்பா. ஈஸ்வரன் எங்களை அவாகிட்டலாம் அனுப்ப மாட்டோம். எங்களை
எங்களுக்காக யாரு காத்துருக்காளோ அவாகிட்டதான் ஈஸ்வரன் எங்களை அனுப்பி வைப்பான். ஏன்னா நீ தசரதா, நீ சாதாரண ஒருத்தனா, நீ எப்பேற்பட்ட தாத்தா, தானத்துல சிறந்தவன், நல்ல ஒரு ஞானம் இருக்கு உன்னிடத்துல, சத்தியசந்தனா இருக்க, உயர்ந்த குணங்கள்லாம் உனக்கு இருக்கு, வம்ச பரம்பரையா நீங்கள் தர்மத்துல இருந்திருக்கிறீர்கள், மகாவம்ச பிரசூதஸ்ய, உன் வம்சமே ரொம்ப பெருசு, இவ்வளவையும் காட்டிலும் உன்னுடைய குடும்பத்துக்கு போதா குறைக்கு வசிஷ்ட வியபதேசினஹா, அப்பேற்பட்ட மகாத்மா வசிஷ்டர் உனக்கு ஆச்சாரியனாக, குருவாக, புரோகிதரா இருக்க. இப்ப என்னத்துக்கு அவரை பிடிச்சு இழுக்கணும்? அவரை பிடிச்சு இழுக்க வேண்டியதுக்கு அவசியம் இல்லையேன்னா, வசிஷ்டரை இந்த இடத்துல அவரும் சொல்லுவார்னு ஒரு சப்போர்ட்டுக்கு கேட்டுக்கிறார். சரி, இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, விஸ்வாமித்திரர் சொல்றார், சித்தாசிரமங்கிற என்னுடைய ஆசிரமத்தில் நான் ஒரு யாகம் பண்றேன். அந்த யாகத்துக்கு ராட்சசர்கள்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்கிறா. அவளை சம்ஹாரம் பண்ணணும். என் யாகத்தை தடை பண்ணாம அதை செய்ய விடணும். அதுக்கு அந்த ராட்சசர்களை வதம் பண்ணணும். அந்த ராட்சசர்களை வதம் பண்றதுக்கு ஒன்னாலதான் முடியும். ஒன்னாலதான் முடியும்னா தசரதரை கூப்பிடுறான்னு அர்த்தம் இல்லை. இப்படி தலையை திருப்பினார் அந்த சபையில. அந்த சபையில ஒருத்தரை காண்பிக்கிறார். காகபக்ஷதரம் ராமம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி. அந்த சபையில இப்படி திரும்பி பார்த்தா நன்ன பிரம்மச்சாரியா கரு கருன்னு கூந்தலோட நீலமேக சாமலமான ரூபத்தோட கம்பீரமா ராமர் உட்கார்ந்து இருக்கார். கரு 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 கருன்னு கூந்தல் வச்சுட்டு இருக்கான் பாரு, உன்னுடைய மூத்த புத்திரன், அந்த ராமனை என் கூட அனுப்பி வை. கரு கருன்னு கூந்தல், கூந்தல்ல போய் இவருடைய எண்ணம் போவானேன்னா, ராமருடைய கூந்தல் அவ்வளவு அழகு. ராமருடைய கூந்தல் அழகு. அதனால அந்த ராமரை அனுப்பி வை. இந்த காக்க பக்ஷதரம் ஜேஷ்டம் மூத்தவன அப்படின்னதுமே தசரதன் அப்படி பார்த்தா அவர் சிம்மாசனத்துல இல்ல, மயங்கி கீழே விழுந்திருக்கார். மயங்கி கீழே விழுந்துட்டார். ஏன்னா ராமன் தன்னை விட்டு பறி போயிடுவான் போல இருக்கேன்னு கவலை. யாரை விட்டு கொடுத்தாலும் ராமரை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டார் தசரதன். அப்படி ஒரு குழந்தை ராமர். அதனால அந்த ராமர்னதுமே இவர் நடுங்கி மயக்கமாய் போயிட்டார். உடனே பக்கத்தில் இருக்கிறவாலாம் பன்னீர் தெளித்து தசரதரை எழுப்பி ஆஸ்வாசப்படுத்தி சிம்மாசனத்தில் உட்கார வச்சார். அந்த பையனையும் கூட அனுப்புவா, அவனுக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்து அனுப்புறேன். உடனே இவர் பார்த்தார், ஏன் சுவாமி, இவ்வளவு நாளா நான் குழந்தைக்கு பழம் கொடுத்து பாலை கொடுத்து வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைய நன்னா பார்த்து 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 வளர்த்துருக்கேன். இவ்வளவு நாளா நான் குழந்தைக்கு பண்ணாத ஒரு நன்மைய நீங்க செஞ்சிட முடியுமா? அப்பா அம்மா செய்யாத நன்மைய மூணாவது மனுஷன் எந்த குழந்தைக்கு செஞ்சிட முடியும்? என்னமா நீங்க செய்யறேன்னு சொல்றேல, அந்த ராட்சசர்கள் தானே, நீரே ஒரு சைன்யம் தானே விஸ்வாமித்திரரே. நீரே அந்த ராட்சசர்கள் வரும்பொழுது அப்படின்னு சொன்ன அவ போயிடுவாளே, நீரே கோபப்படலாமே என்று சொன்னதும் உடனே தசரதரை பார்த்து விஸ்வாமித்திரர் சொன்னார், நச்சமே குரோதம் உத்ரஷ்டும் புத்திர் பவதி பார்த்திவான் அகம் தே பிரதிஜானாமி ஹதௌ தௌ வித்தி ராட்சசௌ. நான் கோபத்தை விடுறது இல்லை அப்படின்னு சங்கல்பத்தில் இருக்கேன். ராட்சசர்களிடத்துல கோபத்தை காட்டக்கூடாதுன்னு இருக்கேன்.
கோபத்தை விடுறதில்லை அப்படின்னாரு. கோபப்படுறதில்லைன்னு ஒரு சங்கல்பத்தில் இருக்கேன். ஒருத்தன் கோபப்படலைன்னா என்ன ஆகும்? அவன் மனைவி கூட மதிக்க மாட்டான். அப்புறம் கோபம்ங்கிறது கொஞ்சம் இருக்கணும். ஆனா இவர் இப்ப சொல்றா, நான் கோபம் அப்படிங்கிறது இப்ப நான் கோபப்படுறது இல்லை அப்படின்னு சொல்றார். மேலும் சொல்றார், இந்த தேசத்துல வனம் காடும் உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டதுதான் தசரதா. அதனால காட்டில் இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தையும் போக்க வேண்டியது உன் கடமை தான். அதனால உன் மூத்த பையனை அனுப்பு, மூத்த பையனை அனுப்புனர். உடனே இவர் சொன்னார், சுவாமி என் குழந்தை, அவனை போய் நீங்க கூப்பிடுறீங்களே, அவன் என்னமோ வில் வித்தையெல்லாம் கத்துண்டு பெரிய யுத்தத்துக்கு போறான்னு நினைக்காதீரும். சும்மா குருவியெல்லாம் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் கத்துன்னு இருக்கான். அதனால அவன் எப்படி அனுப்புறது? அவனை என் குழந்தை சுவாமி அவன் அப்படிங்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், உன் குழந்தைன்னு சொல்லி குழந்தையாவே வச்சுக்கணும்னு பார்க்காதப்பா. வெளியில அனுப்பினாத்தான் 4 விஷயங்கள் தெரிய வரும். மேலே என்னன்னா, நீ உன் குழந்தைன்னு பார்க்கற, அது ஊனக்கண். நான் ஞானக்கண்ணுனால உனக்கு சொல்றேன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏசே மே தபசி ஸ்திதாஹ அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். அகம் வேத்மி மகாத்மானம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உன் ராமனை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு தசரதர் சிரிக்கிறார். 12 வருஷமா நான் பார்த்து பார்த்து வளர்க்கிறேன் என் குழந்தைய, எனக்கு தெரியாதான் இவருக்கு தெரியுமா? அப்படின்னா சுவாமி உமக்கு தெரியினர். அகம் வேத்மி, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உன் பையன் யாரு? மகாத்மானம். மகாத்மா அப்படின்னா என்னன்னா, வேதத்துல வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு வருது. அந்த வேதாகம் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ராமாயணத்துல அகம் வேத்மி அப்படின்னு வருது. மகாந்தம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மகாத்மானம் அப்படின்னு வருது. அதனால வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய சாட்சாத் பகவான் தான் உன்னுடைய புத்திரன் அப்படிங்கிற ஞானம் எனக்கு உண்டு, உனக்கு அந்த ஞானம் இல்லை. 10 இந்திரியங்களையும் அடக்கி வச்சிருக்கக்கூடிய எனக்கு உன் ராமனை பத்தி தெரியும். 10 திக்குகளையும் ரதத்தை செலுத்தக்கூடிய உனக்கு உன் ராமனை பத்தி தெரியாது. காட்டுல காய் கிழங்குகள் இலைகளையே சாப்பிட்டு தபசு பண்ணிட்டு இருக்கக்கூடிய எனக்கு உன் ராமனை பத்தி தெரியும். பஞ்சபக்ஷ பரிமாணங்களோட ஆகாரம் எடுத்துக்கக்கூடிய உனக்கு உன் ராமனை பத்தி தெரியாது. அதனால ராமம், என்னத்துக்கு ராமன் பேர் வச்சவன் பையனுக்கு? தர்பாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற எனக்கு உன் ராமனை பத்தி தெரியும், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற உனக்கு உன் ராமனை பத்தி தெரியாது. என்னத்துக்கு ராமன் ராமன் அவனை வச்ச பேர் வச்ச? அழகா இருக்கான் அப்படிங்கறதுனாலயா? அது மட்டும் இல்லப்பா. ரமந்தே யோகினோனந்தே சிதானந்தே இது ராமபதே நைவ பரம் பிரம்மாபி ஜீயத்தேன்னு உன்னுடைய சபையிலெல்லாம், அதாவது யோகிகளுடைய ஹிருதயத்தை கூட அப்பேற்பட்ட இந்த ராமன் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிடுவான். அதனால இவ்வளவு விஷயம் உன் பையனை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரியும் இல்ல, வசிஷ்டோபி மகா தேஜாஹ, வசிஷ்டருக்கும் கொஞ்சம் தெரியும். வசிஷ்டோபி, வசிஷ்டஹா அபி, அபிங்கிற சப்தம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அகம் வேத்மின்னு எனக்கு நன்னா தெரியும் ராமனை பத்தி, அந்த பயலுக்கும் கொஞ்சம் தெரியும். யாரு? வசிஷ்டருக்கும் கொஞ்சம், அவனுக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு ஒத்துக்கிறாராம். எனக்கு தான் நன்னா தெரியும், வசிஷ்டருக்கு கொஞ்சம் தெரியும். மேலும் வசிஷ்டரை பிடிச்சு இழுப்பானேன்னா அவர் விஸ்வாமித்திரருக்காக சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சுண்டு,
அதனால வசிஷ்டர் சொன்னார், தசரதா, நீ இந்த குழந்தைய ராமன்னு பார்க்காத, கொடுத்து அனுப்பு. விஸ்வாமித்திரர் தானே, விஸ்வாமித்திரரே ஒரு சைன்யந்தான்னு சொன்னார். மேலும் விஸ்வாமித்திரர் சொன்னார், ஏச்சேமே தபசி ஸ்திதாகனர். ஏன்பா, இந்த சபையில இது ராஜசபை தானே, ராஜசபையில நீ நாட்டிய கச்சேரிலாம் வைப்ப, ஸ்திரீகள்லாம் நாட்டியம் ஆடுவா. இத பார்க்கறதுக்கு வேற ராஜாக்கள் உன்னோடைய பேசி சில ஒப்பந்தங்களை போடுறதுக்கு வர ராஜாக்கள் பார்க்க வேண்டிய இந்த நாட்டிய கச்சேரி சபைக்கு இந்த முனிவர்கள்லாம் என்னத்துக்கு சொல்லு? தபசு பண்றவாள்லாம் என்னத்துக்கு? காட்டுல இடம் இல்லை நீங்க வந்துட்டாளான்னு என்னத்துக்கு சொல்லு? என்னத்துக்குன்னா, நீ ஏற்பாடு பண்ற நாட்டிய கச்சேரிய ஒரு தடவை கூட அவ கண்ணை திறந்து பார்க்க மாட்டான். ஏன்னா அவ எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருப்பா. பின்ன எப்ப கண்ணை திறப்பா ஆவான்னா, நீ எப்பயாவது ராமா அப்படின்னு கூப்பிட்டா உடனே கண்ணை திறந்து வாசலையே பார்க்கறா, ராமர் வருவாரும். அப்ப ராமர் அங்கேருந்து வந்தா ராமரை பார்த்து சிரிச்சு ராமருடைய அழகை பார்த்துட்டே தசரதர் என்ன காரியம் சொல்றாரோ அதை கேட்டுட்டு ராமர் அப்படி அஞ்சலி பண்ணிட்டு அப்படி கிளம்புறார். உடனே ராமர் அப்படி போய் ராமர் மறைஞ்சதும் உடனே கண்ணை மூடிக்கிறார். ஏ சேமே, அவளை கேளு ராமனை பத்தி. அதனால வசிஷ்டரை கேளு, அவளை கேளு, வசிஷ்டரை கேளு. வசிஷ்டரை கேளுனர். உடனே இவர் சொன்னார், சுவாமி, ஊனஷோடச வருஷோ மே ராமோ ராஜீவலோச்சனகா ந யுத்தயோக்யதாமஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைஹி ஊனஷோடச வருஷோ மே. சுவாமி, ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை முக்கியமான விஷயத்துக்கு வெளியில புறப்பட்டு போறான் அப்படின்னா அந்த குழந்தை முதல்ல மேஜரா மைனரா அப்படிங்கிறத பார்க்கணும். என் குழந்தை இன்னும் 16 வயசு கூட வரல சுவாமி, 12 வயசு குழந்தை. நீங்க பாட்டு ராட்சசர்களோட யுத்தம் பண்ணணுங்கிறே, என் குழந்தை சாயங்காலம் ஒரு 5:45 6 மணி வெயில் அஸ்தமன வாரத்துக்கு முன்னாடியே ஆத்துக்கு போத்தின்னு தூங்கிடுவான் என் குழந்தை. அவனுக்கு ராத்திரி எல்லாம் எப்படி முழிச்சுட்டு இருக்கிறது ராட்சசர்களோட. அதனால அவனால அப்படி வர முடியாது, அவனை அனுப்புறதுக்கு இல்லை. அதனால ஊனஷோடசமே ராமோ, 16 வயசு கூட ஆகல. அதுவும் விட அவன் கண்ணை பாருங்க சுவாமி, ராஜீவலோச்சனகாம், ராஜீவலோச்சன அப்படின்னா செந்தாமரை கண்ணை உடையவன். தாமரையினுடைய இதழ் ஓரத்துல எப்படி செவந்து இருக்குமோ அதுபோல ராமருடைய கண்ணு ஓரத்துல செவந்து இருக்குமா எப்பொழுதும். ஏற்கனவே குடுமிய பார்த்து மயங்கி போய் அந்த ராமனை குடுன்னு விஸ்வாமித்திரர் கேட்டு இருக்க, அவர்கிட்ட போயிட்டு கண்ணை போய் காமிக்கலாமா? அப்ப விட்டுடுவாரா எங்கேயாவது? அதனால நான் யுத்த யோக்கியதாமசிய, ராட்சசர்களோடலாம் அவனால யுத்தம் பண்ண முடியாது, அதனால நான் தரத்துக்கு இல்லை என்று சொல்லிட்டார். உடனே விஸ்வாமித்திரர் பார்த்தார், நச்சமே குரோதமுத்ரஷ்டும் புத்திர் பவதி பார்த்திவான்னு, கோபத்தை விடுறதில்லைன்னு தான் சொல்லியிருக்கனே தவிர கோபமே படமாட்டேன்னு நான் சொல்லலையே. அவசியம் வந்தா கோபமும் படுவேன் என்று சொல்லி அப்படி கோபத்தோட அந்த சபையை விட்டு திரும்பி கிளம்புறாராம். அவர் அப்படி திரும்பி கிளம்ப ஆரம்பிச்சதுமே உடனே கடல்லாம் பொங்கறது, பயங்கரமான புயல் காத்து அடிக்கிறது, மரங்கள்லாம் விடறது, ஆகாசம் இடிக்கிறது, மேகம் இடிக்கிறது, பயங்கரமான பேரொளி சத்தமா இருக்கு. ஏற்கனவே வசிஷ்டர் வசிஷ்டன்னு 2 தடவை அவர் பேரை சொன்னதுனால அவர் எழுந்தார். தசரதா, சேயஸ்சாஸ்மி பிரதாஸ்யாமி வகுரூபம் ந சம்சயான்னு, உன் ராமனுக்கு நல்லது பண்ணி அனுப்புவார் அந்த விஸ்வாமித்திரர், நம்பிக்கையோட இரு.
பிரம்மாஸ்திரம் போன்ற பெரிய பெரிய அஸ்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சதே இந்த விஸ்வாமித்திரர் தான். அதனால அவர் நல்லதுதான் செய்வார், அவரால் நல்லதுதான் உன் குழந்தைக்கு நடக்கும், நீ கூட அனுப்பி வை அப்படின்னார். இது கூட அனுப்பி வைன்னு சொன்னதும் உடனே தசரதர், நல்ல வேளை நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருப்பேன், நல்ல விஷயத்தை என் குழந்தைகளுக்கு. வசிஷ்டர் சொன்னதுனால கொஞ்சம் உணர்ந்தார். ஏன்னா தசரதர் பிரேமையில் இருந்தார் ராமரிடத்துல. விஸ்வாமித்திரன் ஞானத்துல பேசினார். என்னைக்குமே எவ்வளவு ஞானம் இருந்தாலும் பிரேம தான் ஜெயிக்குமே தவிர ஞானம் ஜெயிக்காது. அதனால விஸ்வாமித்திரரை விஸ்வாமித்திரரிடத்துல நீ குழந்தைய கொடுத்து அனுப்பு என்று சொன்னதும் உடனே தசரதர் இப்படி திரும்பினார். ராமா அப்படின்னார். ராமான்னு தான் கூப்பிட்டார். முன்னாடி லக்ஷ்மணன் நிக்கிறான். சரி, 2 பேரையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்ல ராம லக்ஷ்மணர்கள் போறா விஸ்வாமித்திரரை தொடர்ந்து. இந்த 2 பேரையும் அழைச்சிட்டு போற விஸ்வாமித்திரர் பயங்கர வேகமா போறாராம். ஏன்னா குழந்தைகளை மெதுவா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக கூடாதா? என்ன அவசரம்னா, ஏற்கனவே தசரதன் அறகுறையான ஒரு மனசுல இன்னும் முடிவு பண்ணாம பாதி சிந்தனையோட கொடுத்து அனுப்பியிருக்கான் ராம லக்ஷ்மணர்களை. இப்ப இந்த சமயத்துல நாம கொஞ்சம் பொறுமையா போலாம், நாளைக்கு போலாம்னு நினைச்சுன்னா அவனுக்கு திரும்பி மனசு மாறிடும். அதனால எப்ப நமக்கு அரியதான வஸ்து கிடைச்சிருத்தோ அதை டக்குன்னு கிளம்பிடணுமா. அதனால ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர் முன்னாடி போக ராமலட்சுமணர்கள் பின்னாடி தொடர்ந்து வரா. சரையூ நதிக்கரை வந்தது. அந்த சரையூ நதிக்கரை வந்ததும் உடனே ராமரை பார்த்து லக்ஷ்மணனை பார்த்து விஸ்வாமித்திரர் கேட்கிறார், குழந்தை ராமா லக்ஷ்மணா, பசிக்கிறதாப்பா? கை கால்லாம் வலிக்கிறதா? தூக்கமா வருதா? இத்தனை நேரம் ஏதோ அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம்லாம் பேசினாரே, அந்த ராமர் சாட்சாத் பகவான்லாம் பேசினாரே, இப்ப அந்த ராமரை பார்த்து பசிக்கிறதான்னு கேட்கிறார் விஸ்வாமித்திரர். பசிக்கிறதா கேட்கிறாரேன்னா அப்ப என்ன ஏதாவது சலிகை பண்ணி போட போறாரா? புலியோதரை ஏதாவது அப்படி ஏதாவது பண்ண போறாரான்னா அதுக்கு ஒரு மந்திரம் வச்சிருக்காராம் விஸ்வாமித்திரர். பலை அதிபலைன்னு சொல்லக்கூடிய 2 மந்திரம். அந்த மந்திரம், அதுக்குள்ள இருக்கிற மந்திரத்தை விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு உபதேசம் பண்றார். அந்த மந்திரத்துக்கு என்ன மகிமைன்னா, அந்த மந்திரம் நமக்கு சாட்சாத்காரம் ஆயிடுத்துன்னா எப்ப வேணுமோ அப்பதான் பசிக்கும், பசிக்க கூடாத நேரத்தில் பசிக்காது, பசிக்க வேண்டிய நேரத்தில் தான் பசிக்கும், தூங்க வேண்டிய நேரத்தில் தான் தூக்கம் வரும். அந்த மந்திரம் நமக்கு கிடைக்கல. ஏன்னா ராத்திரியெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்கிறது. அந்த பலை அதிபலை தெரிஞ்சாலாவது அதை சொல்லி ராத்திரி தூங்கணும்னு அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிடலாம். அதனால மந்திரம் ஏன் நமக்கு கிடைக்கலன்னா நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுவோம் தான் கிடைக்கல நம்மகிட்ட. அதனால ராமருக்கு உபதேசம் பண்ணி லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணி வச்சார். அன்றைய பொழுது அந்த சரையூ நதியிலேயே விஸ்வாமித்திரர் நிறைய புல்லு புடுங்குறார். நிறைய புல்லு புடுங்கிறத பார்த்ததும் உடனே ராமர் லக்ஷ்மணரை பார்த்தா என்னன்னு தெரியல, நீயும் புடுங்கு லக்ஷ்மணான்னு சொல்லி லக்ஷ்மணரும் ராமரும் புல்ல நிறைய புடுங்கி பெரிய கட்டுக்கட்டா எடுத்துன்னு விஸ்வாமித்திரர் முன்னாடி வச்சா. உடனே விஸ்வாமித்திரர் அதை 2 படுக்கையா பண்ணினார், புல் படுக்கை. அப்போ ராமர் சொல்றார், நம்ம குருநாதர் விஸ்வாமித்திரர் இப்போ விசிராந்தி எடுத்துக்க போறார், அவருக்கு நாம 2 பேரும் போய் பாத சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க உடனே விஸ்வாமித்திரர் அப்படி திரும்பினார். ராமா லக்ஷ்மணா இங்க வா, 2 பேரும் காட்சிக்கோங்க இதுல. உடனே கேட்டடணும், ஆச்சாரியன் எது சொன்னாலும் கேட்டணும். ஆச்சாரியன் சொன்னா அடுத்த
பதில் நாம இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி ஆச்சே, அப்படி ஆச்சே, எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாம் அவரே பார்த்துப்பார். அதனால ராமர் பேசாம போய் படுத்துண்டார், லக்ஷ்மணனும் படுத்துண்டார். இவா 2 பேருடைய முதுகையும் தட்டி கொடுத்துண்டு விஸ்வாமித்தர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கார். 2 குழந்தைகளும் தூங்கிறது. இவா தான் தூங்கிட்டாளேன்னு சொல்லி விஸ்வாமித்தர் தனியா போய் ஒரு இடத்துல படுக்கையை போட்டுக்கல. ஏன்னா பேர்பட்ட எம்பெருமான் வந்து இப்படி படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு சேவை பண்றதை விட்டு போய் நமக்கு ஒரு தூக்கமா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கே கைங்கரியம் பண்றார். அப்ப ராத்திரி பொழுதுல இப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது தசரத நிருபசூனு சத்தமாப்யாம் ரிணசயனே அனுசிதே ததோஷிதாப்யாம் குஷிகசுதவச்சோனுலாலிதாப்யாம் சுகமிவ சா விபபௌ விபாவரீச்சம். வால்மீகி பகவான் நம்மளை கேட்கிறார், இந்த குழந்தைகள் நேத்திக்கு எவ்வளவு சுகமான மஞ்சத்துல படுத்துட்டு இருந்தது. உயர்ந்த ஹம்ச தூளிகால மஞ்சத்துல நல்ல மெத்த போட்டு பக்ஷணங்கள்லாம் கொடுத்து பால் கொடுத்து நீலாம்பரி ராகத்திலையும் ரீதி கௌலைங்கிற ராகத்திலையும் குழந்தைகளுக்கு எவ்வளவு அழகா கௌசல்யாம்மா தாலாட்டு பாடியிருப்பா. இப்படி வந்து இவர் புல் படுக்கையில படுக்க வச்சுட்டாரே, இது நியாயமா அப்படின்னு. ஆனா இது யாருக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, இருட்டுன்னு சொல்றோமே, அந்த இருட்டு ஒரு தேவதை, விபாவரின்னு பெயர். அந்த இருட்டுக்கு இன்னைக்குதான் ராமரை பார்க்கக்கூடிய பாக்கியமே கிடைச்சுதான். ஏன் அப்படின்னா, ராமர் எங்க இருந்தாலும் ஒரு விளக்கு வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். அதனால ராமரை பார்க்கவே முடியாது. எங்க இருந்தாலும் ராமரை பார்க்க முடியலையேன்னு அந்த இருட்டு தேவதை ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துதான். அந்த இருட்டு தேவதைக்கு இன்னைக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இந்த காட்சி கிடைச்சதும் உடனே அந்த இருட்டு தேவதை விஸ்வாமித்திரரை பார்த்து, நீ ரொம்ப சௌக்கியமா இருக்கணும் விஸ்வாமித்திரரே என்று ஆசீர்வாதம் பண்ணது. க்ஷணமிவசா விபபௌ விபாவரீச்ச அப்படின்னு ஒரு ராத்திரி க்ஷணம் மாதிரி போயிடுத்துன்னு சொல்றான். அப்படி ஒரு அந்த புல் படுக்கையில ராமலக்ஷ்மணர்கள் படுத்துண்டா. ராமலக்ஷ்மணர்களை விஸ்வாமித்திரர் வந்து எழுப்ப போறார் மறுநாள். அந்த ராமலக்ஷ்மணர்கள் இன்றைக்கு இந்த புல் படுக்கையில சயனத்துல இருந்தான்னு சொல்லி இதோட இன்னைக்கு நாம கதையை நிறுத்திப்போம், உபன்யாசத்தை. நாளைக்கு ராமரை சுப்பிரபாதம் பண்ணக்கூடிய விஷயத்திலேருந்து விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பாற்றுவதற்காக அழிச்சுட்டு போறதுனால அந்த யஜ்ஞ சம்ரக்ஷணத்தையும் நாளையுடைய உபன்யாசத்துல நாம சிரவணம் பண்ணலாம். இன்றைக்கு இதோட உபன்யாசம் நிறுத்திக்கலாம். இன்னைக்கு வந்து விஸ்வாமித்திரருடைய வருகை, அதோட இன்னைக்கு உபன்யாசத்தை இப்ப நிறுத்திக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.